அர்ஜுன் அவளிடம் ஒரு அடி முன்னே வந்தான். நீ என்னிடம் எதையோ மறைக்கிற. ஆதினி அமைதியாக அழுதாள். அதே நேரம் அவளுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவள் ஸ்கிரீன் பார்த்ததும் முகமே வெளுத்துப் போனது. நீ சொல்லலனா நான் சொல்லிடுவேன். ஆதினி ஃபோன் உடனே லாக் செய்தாள். ஆனா அந்த ஒரு நொடியில் அர்ஜுன் அந்த மெசேஜ் பார்த்துவிட்டான். யாரு அவன்? ஆதினி அமைதியாக இருந்தாள். இந்த மெசேஜ் யாரிடமிருந்து வந்தது? Withers already the general. ஆதினி யோட கைகள் நடுங்கின. அர்ஜுனன் பார்வை ஆதினி மீது சென்றது. ஆதினியால் அவன் கண்களை பார்க்கவே முடியவில்லை. அர்ஜுன் ப்ளீஸ். ப்ளீஸ்ன்னு சொல்லாத ஆதினி. நான் உன்னை நம்புறேன். ஆனா என்ன நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியணும். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்த பிறகு அவன் என் பாஸ்ட்ல இருந்த ஒருத்தன். அர்ஜுன் முகம் மாறியது. உன்னோட காதலனா? ஆதினி பதில் சொல்லவில்லை. அந்த அமைதியே அர்ஜுனுக்கு பதிலாக இருந்தது. அவன் கொஞ்சம் பின்னால் நகர்ந்தான். அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ என்னிடம் இதை சொல்லி இருக்கணும். நான் சொல்ல நினைச்சேன். ஆனா ஆனா என்ன? ஆதினி அழுது கொண்டே. அவன் திரும்ப வரமாட்டான்னு நினைச்சேன். அதே நேரத்தில் அவளுடைய ஃபோன் மீண்டும் ரிங் ஆனது. ஸ்கிரீன் அதே பெயர். ஆதினி அதை எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் ஃபோன் பார்த்தான். பிறகு ஆதினி பார்த்தான். எரா. ஆதினி அதிர்ச்சியடைந்தாள்.